இந்த வேத நூல்களுக்கு சான்றுகள், அதாவது வேத காலத்தில் சான்றுகள் என்னன்னு கேட்டால் ரெண்டாக பிரிச்சுக்கோங்க. ஒன்று சுருதி, இன்னொன்று ஸ்மிருதி. சுருதி என்னன்னு பார்ப்போம். 4 வேதங்கள் ரிக்யஜுர், சாம, அதர்வன இதெல்லாம் சுருதியில் வருது. அடுத்து பிராமணங்கள், ஆரியன்யங்கள், உபநிடதங்கள் இந்த 3 எடுத்துக்கிட்டா சுருதியில் தான் வருது. அப்போ சுருதியிலேயே மொத்தமாக 4 வருது. அடுத்ததாக வந்து ஸ்மிருதி அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஸ்மிருதியில் இதிகாசங்கள் ராமாயண மகாபாரதம், புராணங்கள் சிவபுராணம், விஷ்ணு புராணம். அடுத்தது சூத்திரங்கள்னு சொல்லக்கூடிய தர்மசூத்திரம், மனுசூத்திரம், அதாவது நாரத ஸ்மிருதி, மனுஸ்மிருதி, தர்மசூத்திரம் இதெல்லாம் சூத்திரங்களில் சொல்லப்படுது. இந்த சுருதிகள் அப்படின்னா கேள்விகள் கேட்கப்பட முடியாத உண்மைன்னு சொல்லப்படுது. நிலையானவை, புனிதமானவை அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்மிருதி அப்படின்னா நிலையானவை அல்லன்னு சொல்லணும். ஏன்னா இது வந்து காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றங்களுக்கு உள்ளாவது இஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இஸ்மிருதி. இந்த இஸ்மிருதி என்பதனுடைய பொருள் என்னன்னு கேட்டால் இறுதியான எழுதப்பட்ட பிரதின்னு அர்த்தம். இறுதியான எழுதப்பட்ட பிரதி அப்படின்னா ஸ்மிருதின்னு சொல்கிறோம்.